CSS பாக்ஸ் மாடல் நம்ம கிரியேட் பண்ற பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்க்குலாம் பாக்ஸ் கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் பேராகிராஃப், இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். இதுக்கு நான் எந்த பாக்ஸுமே கிரியேட் பண்ணல. அப்ப இதை நான் வெப்பேஜ்ல ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ப்ரௌசருடைய ஹைட் அண்ட் வித் இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பேராகிராஃபோட ஹைட்டு வித் என்னாகும் அப்படின்னா தனக்குத்தானே ஹைட்டு வித்தை கூட்டி குறைச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் மாறாம அப்படி இருக்கணும். அப்படின்னா இந்த பேராகிராஃபை சுத்தி ஒரு பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்ப நான் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த டிவிஷனுக்கு தேவையான ஹைட் அண்ட் வித் அண்ட் பார்டர் இதெல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஹைட் வித்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பேராகிராஃப் தன்னை ரீசைஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இது நம்ம என்னதான் ப்ரௌசரை கூட்டி குறைச்சாலும் இதனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் மாறாம அப்படியே இருக்கும். பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்ஜின். ஸோ மார்ஜின்றது என்னன்னா, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் அவுட்லைன் இருக்குல்ல, இதுக்கு வெளியில எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதா மார்ஜின். அடுத்தது பாத்தீங்கன்னா பார்டர். இந்த பாக்ஸுக்கு அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதனுடைய திக்னஸ் கொடுக்கறதா இந்த பார்டர். பேடிங் அப்படின்றது இந்த அவுட்லைனுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் பேடிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்தது இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட்டுக்கு தேவையான ஹைட்டு வித்து கொடுக்கறது தான் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த டோட்டலா இருக்கு இல்லையா, இதனுடைய வித்து அந்த டோட்டல் ஹைட் கால்குலேட் ஆக போகுது. அதுக்கு தேவையான ஃபார்முலா அடுத்தது பார்க்கலாம். வித்தை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வித்தை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேடிங் கொடுத்துருக்கோமோ அதை லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங் வேல்யூவா எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்டர் சைஸ் கொடுத்துருக்கோமோ அதை லெஃப்ட் ரைட்டா எடுத்துக்கும். நம்ம என்ன மார்ஜின் கொடுத்தோமோ அதை லெஃப்ட் ரைட்டா எடுத்துக்கும். அப்ப ஒரு வேல்யூவை லெஃப்ட் ரைட்னு சொல்லி 2 தடவை கால்குலேட் பண்ண எடுத்துக்கும். ஸோ 80 + 5 + 5 2 + 2 3 + 3 அதுக்கப்புறம் 100 அப்படின்றது கால்குலேட் ஆகுது. அடுத்தது டோட்டல் ஹைட்டை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஹைட் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேடிங் கொடுத்தோமோ அதை டாப் அண்ட் பாட்டம் வேல்யூவா எடுத்துக்கும். பார்டர் என்ன கொடுத்துருவோம் அதை டாப் அண்ட் பாட்டமா எடுத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன மார்ஜின் கொடுத்தோமோ அதை டாப் அண்ட் பாட்டம் எடுத்து 70 இந்த 5 2 டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணிக்கும். 2 2 டைம்ஸ் போட்டுக்கும். 3 2 டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணிட்டு 90 பிக்சல் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கும். ஒரு டிவிஷன் டேக் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள சில டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா சுற்றி நான் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ டிவ், ஸோ இதனுடைய ஹைட் 50 பிக்சல், வித் 320 பிக்சல், பேடிங். ஸோ பேடிங் இதை ஃபர்ஸ்ட் நான் பார்டர் கொடுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பார்டர் 5 பிக்சல், சாலிட் கிரே. ஓகே, இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்க அந்த பார்டருக்கும் அண்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அதாவது கண்டென்ட்டுக்கும் இடையில கேப் இல்லை. ஸோ அதுதான் நம்மளுடைய பேடிங் 10 பிக்சல். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுக்கும் இந்த வெளியில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றது மார்ஜின். ஸோ மார்ஜின் வேணும் அப்படின்னா நீங்க ஏதாவது பிக்சல் கொடுக்கலாம். நான் எதுவுமே வேணாம், ஸோ அதனால நான் 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். சரி, அப்புறம் ஓகேவா. இப்போ நம்மளுக்கு பாக்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. டோட்டல் ஹைட் வித்தை நம்மளுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். ஸோ அதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி வச்சுக்க போறோம். 320 + பார்டர் 10 வரும். அதே மாதிரி பேடிங் 20 வரும். ஸோ மார்ஜின் 0னால அதை விட்டுறலாம். அப்போ ஈக்குவல் டு 350 பிக்சல். அடுத்தது டோட்டல் ஹைட் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். 50 + 10 + 20 80 பிக்சல். இந்த ஹைட் வித்தை பேஸ் பண்ணி நான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்க போறேன்.
அதுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் சோர்ஸ், இதில் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு, இமேஜ் ஃபைலு. ஆல்ட்ல இது ஒரு ஃப்ளவர் இமேஜ். ஸோ ஒருவேளை இந்த இமேஜ் தெரியலன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து தெரியட்டும் அப்படின்ட்டு இதில் ஆல்டர்னேட்ல கொடுத்துட்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் இந்த மாதிரி ஹைட்டு வித்து வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஐஎம்ஜி, ஸோ இதனுடைய ஹைட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஹைட் 80 பிக்சல், அதை கொடுத்துக்கலாம். டோட்டல் ஹைட் ஸோ 80 பிக்சல். இந்த மாதிரி வித்து 350 பிக்சல். இதை சேவ் பண்ணிவிட்டு ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிக்சர் நல்லா தெரியலை, அப்போ இதனுடைய ஹைட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைட்டை மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த பாக்ஸோடைய கால்குலேஷனை வச்சு ஒரு இமேஜினுடைய ஹைட்டு வித்தை வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்மளால முடியும். இப்போ பார்டருடைய ஸ்டைலை வந்து நம்ம இந்த இடத்துல சாலிடு நம்ம கொடுத்துருந்தோம், இது தனியாகவும் வந்து கொடுக்க முடியும். ஸோ பார்டர் ஸ்டைல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு அதில் பார்த்தா லிஸ்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து வரும். டேஷ்டு, டாட்டட், டபுள், க்ரூவ். இப்போது இந்த டாட்டடை ட்ரை பண்ணலாம். ஓகே பாருங்கள் டாட்டடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூவ், இதை ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் ஒரு 3D எஃபெக்டில் வந்து நம்மளுக்கு இந்த பார்டர் ஸ்டைல் வந்து இருக்கும். இந்த வெறும் பார்டர் கொடுத்தா ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டி, இதில் சிங்கிள் லைன்லேயே கலர் ஆட் பண்ணிடலாம், ஸ்டைல் ஆட் பண்ணலாம், வித் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி தனித்தனியாக நம்ம கொடுக்க முடியும். அதில் பார்டருடைய வித்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம்னா லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம் எல்லாமே 10 பிக்சல். இப்போது 10 பிக்சல் ஸ்பேஸ் 20 பிக்சல். டாப் அண்ட் பாட்டம் வந்து 10 பிக்சலாகவும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 20 பிக்சலாகவும் எடுத்திருக்கு. இதை இன்னும் நான் செப்பரேட் பண்ணுறேன். 30 பிக்சல். பாட்டம் மட்டும் 30 பிக்சல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 50 பிக்சல். லெஃப்ட் சைடு வந்து 50 பிக்சல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டாப்பு, செகண்ட் ஒன் வந்து ரைட்டு, அடுத்து தேர்ட் ஒன் வந்து பாட்டம், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து லெஃப்டோடைய வித்து. இதை வேர்ட்ஸாகவும் நம்ம கொடுக்க முடியும். திக் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ திக்காக இருக்கும். இதுலேயே தின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்டருடைய கலர் நம்ம எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் இருக்கும். இப்போ பார்டர் கலர், ஸோ அதில் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ 4 சைடுமே ரெட் ஆகும். கமா க்ரீன் கொடுத்தா ஸ்பேஸ் க்ரீன். க்ரீன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு அப்ளை ஆகிடும். இப்போது ப்ளூ கொடுக்குறேன். ஸோ கீழே பாட்டம்க்கு அப்ளை ஆகும். பிங்க், இது லெஃப்ட் சைடு. இப்போ நான் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அப்ளை ஆகும். 0,100%, 50%. பார்டர் டாப் வித், ஸோ டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது வித்துக்கே. இதில் 40 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். மேலே எனக்கு டாப்போட வித்து மட்டும் மாறி இருக்கு. அதே மாதிரி பார்டர் லெஃப்ட் ஸ்டைல் டாட்டட், பாருங்க லெஃப்ட் சைடு மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. பார்டர் ரைட் கலர், ஸோ பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு தேவையான பிக்சல், தேவையான ஸ்டைலு, தேவையான கலர் இப்படி கொடுத்தது ஒரு ஷார்ட் டர்ம் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். டாப்
இது என்ன பண்ணணும்னா ஒரே நேரத்தில் அதனுடைய வித்து, அதனுடைய ஸ்டைல், அதனுடைய கலர் மூணையும் வந்து ஒரே நேரத்தில் கொடுத்துடலாம். ஓகே, இதனுடைய கார்னரை ரவுண்ட் கார்னராக மாற்றுறதுக்கு பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டு அதில் எதுவுமே கொடுக்கலைன்னா இது நார்மல் பார்டர், எதுவுமே அப்ளை ஆகாது. இதில் 5 பிக்சல் கொடுத்தோம்னா ரவுண்டு பார்டர் கிரியேட் ஆகும், கார்னர் மட்டும் ரவுண்ட் ஆகும். இதே நீங்கள் 8 பிக்சல் கொடுத்தீங்கன்னா இன்னும் கார்னர் அதிகமாகும், இது ரவுண்டர் கார்னர். 12 பிக்சல் கொடுத்தோம்னா இன்னும் அது நல்லா வளைஞ்சு வரும். ஸோ இது ரவுண்டஸ்ட் கார்னர். மார்ஜின் இது ஒரு ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டி. இதில் நீங்கள் 10 பிக்சல் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் டாப்னு சொல்லிட்டு பார்டர் சுற்றி எல்லா பக்கத்துமே இந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கும். இதை நம்ம மார்ஜின் டாப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டாப்புக்கு மட்டும் வந்து இத்தனை ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணலாம். பாருங்கள், டாப்பில் இவ்வளோ ஸ்பேஸ் கிரியேட், நம்ம பாட்டம் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துக்கலாம். இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டியில் ஒரே நேரத்தில் 4 சைட்லேயுமே டிஃப்ரெண்ட் மார்ஜின் வேல்யூஸ் கொடுக்க முடியும். ஸோ 10 பிக்சல்ன்றது டாப்பு, 40 பிக்சல் அப்படின்றது ரைட் சைட், 30 பிக்சல் அப்படின்றது பாட்டம், இந்த 10 பிக்சல் அப்படின்றது லெஃப்ட் சைடு. செகண்ட் ப்ராப்பர்ட்டிலே நீங்கள் 10 பிக்சல் கொடுத்தீங்கன்னா எல்லா சைடுமே எல்லா பக்கத்துமே வந்து 10 பிக்சல் இருக்கும். இப்போ 20 பிக்சல் கொடுத்தோம்னா இந்த செகண்ட் 20 பிக்சல் வந்து ரைட் சைடு, 30 பிக்சல் அப்படின்றது பாட்டம், 50 பிக்சல் அப்படின்றது லெஃப்ட் சைடு. ஹெட்டிங்லே டாப் அப்படின்ட்டு இந்த டாப்போடைய சைஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். அது மாதிரி பாட்டம் லெஃப்ட் ரைட் இது எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் சைஸிங். ஸோ இதுக்கு நான் இந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக 2 பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே டிவிஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து D1 வச்சுருக்கேன், செகண்ட் டிவிஷன் கிளாஸ் நேம் வந்து D2 அப்படின்னு வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த D1 அதில் ப்ராப்பர்ட்டி வந்து வித் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த பாக்ஸுக்கு தேவையான வித்து, அதுக்கப்புறம் பேடிங் கொடுத்துருக்கேன். அப்போ டோட்டல் வித் எப்படி கால்குலேட் ஆகும்னா 300 ப்ளஸ் லெஃப்ட்டு ரைட்டு பேடிங் வேல்யூ எடுத்து 320 அப்படின்ட்டு டோட்டல் வித் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும் இந்த பாக்ஸுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பேராகிராஃப்க்கு நம்ம பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ D2 இதில் எல்லாமே நான் அப்படியே சேமாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே மாற்றலை. இதில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன், பாக்ஸ் சைஸிங் அல்ல பார்டர் பாக்ஸ். இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், இதனுடைய வித்து 320, இதனுடைய வித்து நம்ம என்ன 300 கொடுத்தோம் இல்லையா அதே அளவை மட்டுமே எடுத்திருக்கு. நீங்கள் என்ன பேடிங் கொடுக்குறீங்களோ அதை கன்சிடர் பண்ணாது. எப்போ நீங்கள் பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது 300 பிக்சல் வித்து மட்டும்தான் எடுத்துக்கும்.